அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் புகழும் புகழ்ச்சியும் நம்மை படைத்து பரிபாலிக்கும் வல்ல ரஹ்மான் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். சாந்தியும் சமாதானமும் சலவாத்தும் எம்பெருமானார் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது உண்டாவதாக. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற நிறைந்த அன்புடையனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கிறேன். இன்னைக்கு நம்ம யாருடைய வரலாறை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, சயீத் இப்னு ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வரலாறை பற்றி தான் பார்க்க போகிறோம். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கலிஃபாவாக ஆட்சி செலுத்தி கொண்டிருந்த காலகட்டம். சிரியாவின் ஹிம்ஸ் பகுதியிலிருந்து பிரதிநிதி குழு ஒன்று மதீனாவுக்கு வந்திருந்தது. அனைவரும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் நம்பிக்கைக்கு உரியவர்கள். தமது கருவூலத்திலிருந்து உதவி வழங்க ஹிம்ஸ் பகுதியை ஏழையாய் உள்ளவர்களின் பட்டியல் ஒன்றை அளிக்கும்படி அவர் கேட்டார். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அடுத்த தேர்தல் ஓட்டுக்காகவெல்லாம் இல்லாமல் உண்மையான இலவசம் ஜக்காத்தாகவும் வரியாகவும் பைத்துல் மாலில் சேகாரமாகும் பணம் கொண்டு ஏழைகளை நெசமாகவே மேம்படுத்தும் இலவசம். பட்டியலை பார்த்தவரின் பார்வையில் ஒரு பெயர் விளங்கவில்லை. யார் அந்த சயீத் என்று கேட்டார். எங்கள் அமீர் என்றனர். அமீர் என்றால் அந்த பகுதியின் கவர்னர் எனலாம். என்ன, உங்கள் அமீர் ஏழையா என்ற உமரின் கேள்வியில் அதிர்ச்சி இருந்தது. ஆம், அல்லாவின் மேல் ஆணையாக பல நாட்கள் அவரது வீட்டு அடுக்குகளை நெருப்பின்றி இருப்பது எங்களுக்கு தெரியும் என்று அவர்கள் நியாயப்படுத்தினர். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அழுதார். மாநிலம் ஆளும் கவர்னர் ஏழையா? தடுக்க இயலாமல் உமர் ரலியல்லாஹு அவர்கள் அழுதார். 1000 தினார் ஒரு பையில் கட்டி அவர்களிடம் கொடுத்து, என்னுடைய சலாம் அவருக்கு தெரிவியுங்கள். அமீருல் முஃமினீன் இந்த பணத்தை கொடுத்தார் என்று ஒப்படையுங்கள். அவரது தேவைகளை நிறைவேற்றிக் கொள்ளச் சொல்லுங்கள். குழு ஹிம்ஸ் வந்து சேர்ந்தது. பையை கொடுத்தார்கள். பிரித்து பார்த்து தினாரை கண்டு உரத்த குரலில் இன்னா இல்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்றார் சயீத். மரணம் போன்ற பேரிடரின் நிகழ்வில் முஸ்லிம்கள் வெளிப்படுத்தும் மன உறுதி பிரகடனம். இதைத்தான் கூறினார் சயீத் இப்னு ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். மக்கா நகருக்கு சற்று வெளியே உள்ளது தன்ஈம் என்ற பகுதி. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹஜ்ஜி செய்ய வந்தபோது ஹஜ்ஜி கடமையை செயல்பாடுகளில் இடையில் அன்னைக்கு மாதவிடாய் ஏற்பட்டு காபாவை தவாப் செய்யும் இயலாமல் ஆகிவிட்டது. அவர்கள் தூய்மை அடைந்த பின்னர் தன்ஈமுக்கு வந்து இஹ்ராம் மேற்கொண்டு காபாவிற்கு சென்று தவாப் செய்து ஹஜ்ஜையும் முழுமைப்படுத்தினார். அந்த இடத்தில் இப்பொழுது ஆயிஷா பள்ளி என்ற பெயரில் ஒரு அழகிய பள்ளி உள்ளது. தன்ஈமில் அன்று ஒரு சம்பவம். குபைப் இப்னு அதி ரலியல்லாஹு என்னும் நபித்தோழர் ஒருவர் மக்கத்து குறைஷிகளால் கைப்பற்றப்பட்டு அன்று கொலை தண்டனைக்கு உட்பட்டு இருந்தார். இன்ஷா அல்லாஹ் இவரை பற்றிய வரலாறு பின்வருவாய். கொளுத்து மணலில் வெற்றுட்டம்பாய் படுக்க வைத்து மார்பில் பாறாங்கல்லை ஏற்றி வைக்கப்பட்ட பிலால் அவர்களை குதூகலத்துடன் வேடிக்கை பார்த்த கூட்டம் அல்லவா? எனவே மக்காவாசிகள் வேடிக்கை பார்க்க குழுமிவிட்டனர். சயீத் இப்னு ஆமிர் அப்பொழுது இளைஞர். முண்டி அடித்துக்கொண்டு அவரும் கூட்டத்தில் புகுந்திருந்தார். சங்கிலியால் கட்டி இழுத்து கொண்டு வரப்பட்ட குபைப்பிடம் கடைசி ஆசை கேட்கப்பட்டது. 2 ரக்காயத்து தொழ வேண்டும், அனுமதி அளிப்பீர்களா என்று கேட்டார். அனுமதி அளிக்கப்பட்டது. மரண பயம் எதுவுமின்றி அமைதியான தொழுகை குபைப் அழகாய் நிறைவேற்றினார். பின்னர் அநியாயத்திற்கும் துன்பப்படுத்தப்பட்டு சிலுவையில் அறைந்து கொல்லப்பட்டார். சரியில்லை, இது எதுவுமே சரியில்லை
என்று சயீத் மனம் நிச்சயமாய் சொன்னது. தொடர்ந்து வந்த நாட்களில் மனதை மரணம் வென்றது. ஒரு நாள், போங்கடா நீங்களும் உங்கள் கொள்கையும் என்று குறைஷிகளிடம் கூறிவிட்டு மதினா சென்று விட்டார். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் தஞ்சம் அடைந்து விட்டார். பிறகு கைபர் யுத்தத்தில் அதன் பிறகு நடைபெற்ற போர்களிலும் கலந்து கொண்ட வீரர் ஷயீத். அபூபக்கர் மற்றும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு இருவரும் ஷயீத் இப்னு ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு நேர்மையையும் விசுவாசத்தையும் நன்கு அறிந்தவர்கள். அவரது ஆலோசனைகளையும் இந்த இரு கலிஃபாக்கள் கேட்டறிந்து செயல்படுவார்கள். கலிஃபா உமர் பொறுப்பேற்று கொண்டிருந்த ஆரம்ப காலத்தில் ஒருமுறை ஷயீத் அவரிடம் ஆலோசனை பகிர்ந்தார். நான் உம்மிடம் மனப்பூர்வமாய் சொல்கிறேன், மக்களில் நீங்கள் நடந்து கொள்வதன் பொருட்டு அல்லாஹ்வுக்கு அஞ்சு கொள்ளுங்கள். ஆனால் அவனிடம் உமக்குள்ள உறவு குறித்து மக்களை அஞ்ச வேண்டாம் சொன்னதையே செய்யுங்கள். ஏனெனில் வாக்குறுதியில் சிறந்தது அதை நிறைவேற்றுவதே. முஸ்லிம்களின் நிர்வாகத்திற்கு பொறுப்பேற்று கொண்டிருப்பவர்களை கருத்தில் கொள்ளுங்கள். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் எதை விரும்புவீர்களோ வெறுப்பீர்களோ அதையே அவர்களுக்கும் விரும்புங்கள், நிராகரியுங்கள். சத்தியத்தை அடைய ஏகத்திய இடையூறுகளையும் சமாளியுங்கள். அல்லாஹ்வின் கட்டளைகளை நிலைநாட்டுவதில் மற்றவர்களுக்கு கூறும் குற்றச்சாட்டை புறந்தள்ளுங்கள். எனவே அதன் சாராம்சம் இந்த நேர்மையெல்லாம் தான். ஹிம்ஸிற்கான அமீருக்கு தகுதியான ஆள் தேர்ந்தெடுக்க உமர் ரலியல்லாஹு அன்ஹு யோசித்து கொண்டிருந்த போது ஷயீத் இப்னு ஆமிரின் பெயர் கவனத்திற்கு வந்து உடனே டிக் செய்யப்பட்டது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு நிர்வாக பொறுப்பிற்கு ஆட்கள் தேர்ந்தெடுக்கும் லவாகமும் அதற்குரியவர்கள் பதவியை வெறுத்தொதுங்குவதும் அதெல்லாம் சுவாரஸ்யமான தனி கதைகள். ஷயீத் உம்மை ஹிம்ஸிற்கு கவர்னராக நியமிக்கிறேன் என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்தபோது மகிழ்ச்சி அடையாவிட்டாலும் பரவாயில்லை. அவரது பதில்தான் ஆச்சரியம். உமரே, கெஞ்சி கேட்கிறேன், என்னை உலக விவகாரத்துக்கெல்லாம் நிர்வாகியாக்கி அல்லாஹ்விடம் நஷ்டமாக்கி விடாதீர்கள். உமருக்கு ஆத்திரம் எழுந்தது. என்னை கலிஃபா பொறுப்பில் எல்லோரும் சேர்ந்து அமர்த்தி விடுவீர்கள். உலக விவகார சுமையை என் தலையில் வைப்பீர்கள். ஆனால் உதவிக்கு வராமல் கைவிட்டு விட்டு ஓடுவீர்கள். பதவியையும் பணத்தையும் அந்தஸ்தையும் செல்வாக்கையும் விட்டு ஓடிய சமூகம் அது. முன்மாதிரி சமூகம். நம்மால் வரலாறுகளில் படித்து பெருமூச்செறிய மட்டுமே முடியும். உமர் வாதத்தின் நியாயம் ஷயீதுக்கு புரிந்தது. அல்லாஹ்வின் மீது ஆணையாக உம்மை நான் கைவிட மாட்டேன் ஏற்றுக்கொண்டார் ஷயீத். கல்யாணம் ஆகியிருந்த புது மனைவியுடன் ஹிம்ஸ் புறப்பட்டார் ஷயீத். உமர் பணம் கொடுத்தார். புது இடத்தில் அமீர் குடும்பம் அமைத்து கொள்ள வேண்டுமே. ஹிம்ஸ் வந்து சேர்ந்தவுடன் அடிப்படைக்கு தேவையான பொருட்களை மட்டுமே வாங்கி கொண்டார் ஷயீத். பிறகு மனைவியிடம் கூறினார், நாம் இருவருக்கும் நகரில் வர்த்தகத்தில் நல்ல லாபம் கிடைக்கிறது. மீதமுள்ள பணத்தை நல்லொரு வியாபாரத்தில் முதலீடு செய்கிறேன். மனைவி கேட்டார், வியாபாரத்தில் நஷ்டம் ஏற்பட்டு விட்டால் வீட்டிற்கு மேற்கொண்டு சில பொருட்களை வாங்கி கொள்ளலாமே என்று எல்லோருக்கும் உள்ள நியாயமான ஆசை அவருக்கும் இருந்தது. யாரை நம்பி முதலீடு செய்கின்றேனோ அவனை அதற்கு உத்தரவாதம் அளிக்க வைக்கிறேன் என்று பதில் கூறிவிட்டார் ஷயீத். மீதமிருந்த அனைத்து பணத்தையும் ஏழைகளுக்கும் வறியவர்களுக்கும் முற்றிலுமாய் கொடுத்து விட்டார். பின்னர் அவரின் மனைவி வியாபாரத்தின் லாபம் குறித்து கேட்கும் போதெல்லாம், அதற்கென்ன, அது பிரமாதமாய் நடக்கிறது, அதன் லாபமும் பெருகி வளர்ந்து கொண்டுதான் இருக்கிறது என்று கூறிவிடுவார். ஒரு நாள் ஷயீத் பற்றிய விஷயம் அறிந்த உறவினர் முன்னிலையில் அவர் மனைவி இப்பேச்சை எடுக்க நேர்ந்தது. உறவினரின் பலமான சிரிப்பு மனைவிக்கு சந்தேகத்தை அளிக்க வற்புறுத்தலில் உறவினர் உண்மையை சொல்லிவிட்டார். மனைவியின் கோவலும் அழுகையும் ஷயீத்திடம் இரக்கம் ஏற்படுத்த, என்னுடைய நண்பர்கள் எனக்கு முன்னர் மரணித்து விட்டார்கள். இந்த உலகமும் அதிலுள்ள அனைத்தும் அதற்கு ஈடாக கிடைப்பினும் சரியே. அவர்களின் நேர் வழியிலிருந்து நான் விலகிவிட விரும்பவில்லை என்றார். அழுகையிலும் மனைவியின் அழகு அவரை ஈர்த்தது. சுதாரித்து கொண்டவர்
சொர்க்கத்தில் உள்ள அழகிகள் கண்களுடைய ரூஹுல் ஈன்கள் பற்றி உமக்கு தெரியும். அவர்களில் ஒருவர் பூமியை நோக்கினாலும் அதன் சக்தி பூமியையும் பிரகாசித்து சூரிய சந்திர ஒளிகளையும் மிகைத்து அது உன்னை அவர்களுக்கு விட்டு கொடுப்பது என்பது சிறந்ததுதான். ஷயீதின் மனைவி அமைதியானாள். தன் கணவரிடம் எண்ணமும் மன ஓட்டமும் அவருக்கு புரிந்தது. இப்படி வாழ்ந்து கொண்டிருந்த ஷயீத் இப்னு அமீர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் புதிதாய் தினார் வந்தால், இன்னா இல்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிவூன் என்ற சத்தம் கேட்டு ஓடி வந்த ஷயீதின் மனைவி கேட்டார், என்ன, கலிஃபா இறந்து விட்டார்களா? அதைவிட பெரிய சோகம் முஸ்லிம்களுக்கு போரில் தோல்வி ஏதும் ஏற்பட்டு விட்டதா? அதைவிட பெரிய இடர், ஒரு பேரிடர் என்னும் மறுமை வாழ்க்கையை கெடுத்து என் வீட்டுக்குள் குழப்பத்தை ஏற்படுத்த வந்திருக்கிறது. ஏனெனில் அதை விட்டொழியுங்கள் என்றார் மனைவி. தீனார் பற்றி அறியாமல். அப்படியானால் எனக்கு உதவுவாயா என்று கேட்டார் ஷயீத். மனைவி தலையாட்ட அத்தனை தினார்களையும் ஒரு பையில் போட்டு நகரில் உள்ள அனைத்து ஏழைகளுக்கும் அளித்து விட்டார். என்ன சொல்வது? போதாமையில் உள்ளதே போதும் என்ற வாழ்க்கை. நம்மால் முடிந்ததும் உணர்ந்து கொள்ள முடியுமா என தெரியவில்லை. ஹிம்ஸ் ஈராக்கில் உள்ள கூபாவிற்கு இணையாய் ஒரு விஷயத்தில் திகழ்ந்தது. கூபா நகரின் மக்கள் அதன் ஆட்சியாளர்களை குறை சொல்லி கொண்டே இருந்தனர். அதேபோல் ஹிம்ஸ்வாசிகளும் குறை சொல்ல இது சிறு கூபா என்றே அழைக்கப்படும் அளவிற்கு ஆகிவிட்டது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சிரியா வந்தடைந்தார்கள். ஹிம்ஸ் மக்களுக்கு ஷயீத் பின் ஆமீர் அவர்களின் மீது மிக பிரமாதமாய் 4 குறைகள் இருந்தன. நமது ஆட்சியாளர்களை பார்த்து பழகிவிட்ட நமக்கு அவையெல்லாம் கிறுக்குத்தனமான குறைகள். ஆனால் குறைகளை கேட்ட உமர் அவர்கள் மிகவும் அதிர்ச்சியுற்றார்கள். அது பொறுத்து கொள்ள முடியாத குறைகள். ஷயீத் மேல் தான் கொண்டிருந்த நம்பிக்கைக்கு கேடு வந்து விடுமோ என்று கலிஃபாவை கவலை செய்ய வைத்த குறைகள். மக்களுக்கு பதிலளிக்க கவர்னரை அழைத்தார். இவர் அலுவலுக்கு வருவதே சூரியன் உச்சிக்கு வருவதற்கு சற்று முன்னர்தான் என்று முதல் குறை தெரிவிக்கப்பட்டது. இதற்கு என்ன பதில் சொல்கிறாய் ஷயீத் என்று கேட்டார் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். சற்று நேரம் மௌனமாயிருந்தார் அவர். அல்லாஹ்வின் மேல் ஆணையாக நான் அதனை வெளியில் சொல்ல விரும்பவில்லை. ஆயினும் இப்போது பதில் சொல்ல வேண்டிய கடமையாகிவிட்டது. எனது குடும்பத்திற்கு ஒத்தாசை புரிய வேலையாட்கள் யாரும் கிடையாது. ஒவ்வொரு நாளும் காலை எழுந்து ரொட்டிக்கு மாவு பிசைவேன். மாவு உப்பி வரும் வரை காத்திருந்து பிறகு அதை அவர்களுக்கு சமைத்து கொடுத்துவிட்டு வருவேன். இரவில் இவர் எங்களை சந்திப்பதே இல்லை என்று அடுத்த குறை தெரிவிக்கப்பட்டது. மிகவும் தயக்கத்திற்கு பிறகு ஷயீத் இதற்கு பதிலளித்தார். இதையும் நான் பகிரங்கப்படுத்த விரும்பவில்லை. பகலெல்லாம் எனது நேரத்தை இவர்களுக்காக அளித்து விடுகிறேன். ஆகவே இரவு நேரத்தை இறைவனுக்காக எனது பிரார்த்தனையில் கழிக்கிறேன் என்றார். மாதத்தில் ஒரு நாள் இவர் எங்களை சந்திப்பதே இல்லை என்று 3வது குறை சொல்லப்பட்டது. அமீருல் முக்மினீன், எனக்கு வீட்டு வேலைகள் உபகாரம் புரிய வேலையாட்கள் யாரும் இல்லை. உடுப்பு என்று என்னிடம் இருப்பது நான் உடுத்தியிருக்கும் இந்த ஆடை மட்டும்தான். மாதத்தில் ஒரு முறை இதனை துவைத்து காய வைத்து உடுத்தி கொள்ள வேண்டி இருக்கிறது. அதனால்தான் அன்றைய தினம் பொதுமக்களை சந்திக்க வருவதில்லை என்றார். அடுத்து என்ன குறை என வினவினார் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அப்போது இவர் மயக்கமடைந்து விழுந்து விடுகிறார் என்றார்கள். அதற்கு பதில் அளித்தார் ஷயீத். நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளும் முன் குபைப் இப்னு அதி ரலியல்லாஹு அவர்கள் கொல்லப்படுவதை என் கண்ணால் பார்த்தேன். குறைஷிகள் அவரை அறுத்து வெட்டி கூருயிரும் குலையுயிருமாய் அடக்கி கொண்டிருந்தனர். இரத்தம் பெருக்கெடுத்து ஓடிக்கொண்டிருந்தது. அப்போது அவர் கேட்டார், உமக்கு பதிலாக இப்பொழுது இங்கு முகமது இருந்திருக்கலாமே என்று நினைக்கிறாய்தானே? அதற்கு குபை, முகமதின் மீது ஒரு முள் குத்த விட்டுவிட்டு கூட நான் எனது குடும்பத்துடன் பாதுகாப்பாய் இருந்துவிட மாட்டேன் என்று கூறினார். அவர்களது ஆக்ரோஷம் அடைந்து அவரை சிலுவையில் அறைந்து கொன்றனர். ஒரு சாட்சியாக நின்று கொண்டு அவரை காப்பாற்றாமல் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தேன் என்ற எண்ணமும் கை சேதமும் ஏற்படும் போதெல்லாம் அல்லாவின் தண்டனையை நினைத்து உள்ளம் நடுங்கி விடுகிறது. என்னை அறியாமல் மயங்கி விழுந்து விடுகிறேன்.
அனைத்தையும் கேட்டுக்கொண்டிருந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள், அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்தும். நான் ஷயீத் மீது கொண்டிருந்த நம்பிக்கைக்கு களங்கம் ஏற்படவில்லை. நாளும் பொழுதும் கொலைகளும் அட்டூழியங்களும் சகாய விலைக்கு பார்த்து மரத்து போன நம் உள்ளங்களுக்கு இந்த வரலாறு கூறும் செய்தியை நான் தாக்கத்தையும் புரிந்து கொள்வது சற்று சிரமம்தான். ஷயீத் இப்னு ஆமிர் பின் ஹாதிம் பின் சலாமன் பின் ரபீஆ அல் குரைஷி அவர்கள் ஹிஜ்ரி 20 மரணமடைந்தார்கள் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். சுபஹானல்லாஹ். நீங்கள் இந்த கதையை இப்போ தான் வரலாறை முத கேட்குறீங்கன்னா எனக்கு இன்ஷா அல்லாஹ் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்களை என்னுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். வாங்க நம்ம கேள்விக்குள்ளே போயிடலாம். இன்ஷா அல்லாஹ். கேள்வி 1. இந்த வரலாற்றில் கவர்னரின் பெயர் என்ன? இந்த வரலாற்றில் கவர்னரின் பெயர் என்ன? இந்த வரலாற்றில் கலிஃபாவின் பெயர் என்ன? இந்த வரலாற்றில் கலிஃபாவின் பெயர் என்ன? இதான் கேள்வி 2. கேள்வி 3. அதாவது மக்கள் ஷயீத் பற்றி எத்தனை குறைகளை கூறினார்கள்? கேள்வி 3. மக்கள் ஷயீத் பற்றி எத்தனை குறைகளை கூறினார்கள்? கேள்வி 4. ஷயீத் எதற்காக மயக்கம் போட்டார்? கேள்வி 4. ஷயீத் எதற்காக மயக்கம் போட்டார்? கேள்வி 5. இரவில் இவர் எங்களை சந்திப்பதே இல்லை என்ற குறை வரும்போது ஷயீத் என்ன கூறினார்? கேள்வி 5. இவர் அதாவது ஷயீத் இவர் எங்களை இரவில் சந்திப்பதே இல்லை என்று கூறும்போது அவர் என்ன பதில் கூறினார்? இன்ஷா அல்லாஹ் உங்கள் பதில்களை அனுப்ப வேண்டிய எண் 7 66 78 745. உங்கள் பதில்களை அனுப்பும் முன் உங்கள் பெயர், ஊர், ரிஜிஸ்டர் நம்பர் மற்றும் வரலாறுடைய பெயரை போட்டு அனுப்புங்கள். இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. ஃபி அமானில்லாஹ்.